இந்த வீட்டில் எல்லாமே நான் சொல்ற மாதிரி தான் நடக்கணும். ஏடி எஸ்தர், நீ எதுக்கு தினமும் பைபிள் படிக்கிற? பைபிள் வாசிக்கிறது தான் எனக்கு சமாதானம் தருது அத்தை. சமாதானமா? இந்த வீட்டில் நான் தான் சமாதானம். ஆண்டவரே, என் அத்தையின் இதயத்தை மாற்றுங்கள். என் பதில்கள் கோபமா இல்ல, அன்பா இருக்க உதவுங்க. என்னோட வாழ்க்கை முழுக்க கட்டுப்பாடும் கோபமும் தான். யாருமே என்ன நேசிக்கல. சாரா, என்னோட வாழ்க்கை முழுக்க இப்படிதான் இருந்துச்சு. இயேசு வந்த அப்புறம் தான் எல்லாம் மாறிச்சு. அம்மா எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? பாஸ்டரையா, என்னம்மா நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சோர்வா இருக்கீங்களே, ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? எனக்கெல்லாம் ஜெபம் தேவையில்லையா? அத்தை, ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ். அன்பின் பரலோக பிதாவே, இந்த குடும்பத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த தாயாருடைய கல்லான உள்ளத்தை சதையான இருதயமாய் மாற்றுங்கப்பா. உம்மால மட்டும்தான் எல்லாம் கூடும். ஆமேன். ஏசப்பா, என் வாழ்க்கை முழுக்க நான் தப்பாக நடந்தேன். என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். எஸ்டர், என்னை மன்னிச்சிருமா நீ? அத்தை, நான் தினமும் இதுக்காக தான் ஜெபம் பண்ணேன். எஸ்டர், உன் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் என்னை மாற்றிட்டாருமா. நீ அழாதம்மா. இனிமே இந்த வீட்டில் கோபம் இல்லை. ஜெபத்தோடு எல்லாமே ஆரம்பிக்கலாம். பாட்டி இப்போ ரொம்ப நல்லவங்களா ஆயிட்டாங்க. தேவன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டார். இதே போல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டு நேசித்தாலே அந்தந்த குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும். எங்கள் சேனல் எல்லாரும் பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நாங்கள் நிறைய வீடியோக்கள் போட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்க, எங்களுக்கு தெரிவிங்க.